சென்னை ஆவடி அருகே அம்மா உணவகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டு முதல்வர் விஜயின் படம் வைக்கப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. திருமுல்லைவாயிலில் சோழம்பேடு சாலையில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. வழக்கமாக அம்மா உணவகங்களில் அந்த திட்டத்தை தொடங்கிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இங்கு ஜெயலலிதாவின் படம் நீக்கப்பட்டு முதல்வர் விஜயின் புகைப்படம் ஒட்டப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு அதிமுகவினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெயலலிதாவின் படத்தை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். ஏற்கனவே முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுடன் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியை ராஜினாமா செய்த கையோடு 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ராஜினாமா செய்த கையோடு தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு அவர்கள் சென்றனர். அவர்களை பொன்னாடை போர்த்தி ஆதவ் அர்ஜுனா வரவேற்றார். சுமார் 1 மணி நேர சந்திப்பின் போதே அவர்கள் 3 பேரும் தாவேக்காவில் இணைந்ததற்கான உறுப்பினர் அடையாள அட்டை வெளியானது. அதன் பிறகு 3 பேரும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வேலுமணி தரப்பைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தாவினர். அதன்படி அந்தியூர் ஹரிபாஸ்கர், ஆற்காடு சுகுமார் உள்ளிட்ட 5 சபாநாயகரை சந்தித்து கடிதம் வழங்கினர். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 27 உயர்ந்துள்ளது. அதே நேரம் சி வி சண்முகம், வேலுமணி ஆதரவு தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் தற்போது அது 17 குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து ₹107.77 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து ₹99.55 விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் பெட்ரோல் விலை சுமார் ₹7.50 உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது சாமானிய மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த 11 நாட்களில் மட்டும் பெட்ரோல், டீசல் விலை 4 முறை உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு ₹7.50 வரை அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கியுள்ளது. லாரி வாடகை அதிகரிப்பால் பால், காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலையும் சந்தையில் உயரத் தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி விலைவாசி உயர்வு மனிதர் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை 10 நாட்களில் 4 முறை உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். பொருளாதார புயல் நெருங்குவதாக தான் ஏற்கனவே எச்சரித்ததாகவும், ஆனால் அப்போது தேர்தல் பணிகளில் மும்முரமாக இருந்த பிரதமர் தற்போது பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி வருவதாகவும் ராகுல் பதிவிட்டுள்ளார். இந்த விலை உயர்வு மேலும் தொடரும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார்.
பெட்ரோல் மற்றும் டீசலை ஊற்றி பொதுமக்களின் சேமிப்பை எரிப்பதாக அவர் பிரதமர் மோடி தலைமையிலான அரசை சாடியுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயராத போதும் பாஜக அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக விமர்சித்துள்ள கார்கே, பாஜகவின் இந்த பகற்கொள்ளையால் யார் பயனடைகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளனர். சட்டமன்றத்தில் தாவேகா அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் திடீரென்று மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். ஏற்கனவே முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுடன் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் தொகுதிகளின் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. பதவியை ராஜினாமா செய்த கையோடு 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முதல்வர் விஜயையும் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதிமுகவில் சி வி சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்த கையோடு தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் அறைக்கு சென்றனர். அவர்களை பொன்னாடை போர்த்தி ஆதவர்ஜுனா வரவேற்றார். அப்போது 15 நாளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சியை பார்ப்பதாக ஆதவர்ஜுனாவிடம் சத்யபாமா நிகழ்ச்சியோடு தெரிவிக்க, நாம் இனி ஒரே குடும்பமாக பயணிப்போம் என ஆதவர்ஜுனாவும் பதிலுக்கு கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1 மணி நேர சந்திப்பின் போதே அவர்கள் 3 பேரும் தாவேகாவில் இணைந்ததற்கான உறுப்பினர் அடையாள அட்டை வெளியானது. அதன் பிறகு 3 பேரும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சி வி சண்முகம் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேர் திடீரென கே பழனிசாமி அணிக்கு மாறியுள்ளனர். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் சி வி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதில் 3 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமான நிலையில் மேலும் 5 பேர் எடப்பாடி கே பழனிசாமி அணிக்கு மாறியுள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் திலீபன், ஜெய்சங்கர், சுகுமார், ஹரிபாஸ்கர், மோகன், NSN நடராஜன் ஆகியோர் எடப்பாடி கே பழனிசாமியை ஆதரிப்பதாக கூறி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்துள்ளனர். இதன் மூலம் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. அதிமுக கொறடா யார் என முடிவெடுக்க காலக்கெடு இல்லை என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் விதிகளின்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் யாரும் தன்னை நிர்பந்திக்க முடியாது என்றும் கூறினார். அதுதான் ஆய்வு செய்து கொண்டிருக்க என்று பல முறை சொல்லிவிட்டேன். அப்படி 2 கடிதங்களும் நாங்கள் தான் கொறடா என்றும் நாங்கள் தான் இப்படி என்று சொல்லுகிற போது ஆய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். விதிகளின்படி நான் நடப்பேன். இதுக்கென்று காலக்கெடு எதுவும் கிடையாது. இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பேன். தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேகா அறிமுகப்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், மோசமான குதிரை பேர அரசியலை நடத்தி மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவதைக் கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுவதாக விமர்சித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை சோஃபாவுடன் போய் புஷ்பா படபாணியில் ஆதரவு பெற்றது ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா செய்துவிட்டு மேல்தளத்தில் கட்சியில் இணைந்திருப்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஓரங்க சதி நாடகத்தை, குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாக சாடியுள்ளார். எத்தனையோ துரோகச் செயல்களை தாங்கித்தான் மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்று குறிப்பிட்ட பழனிசாமி, துரோகச் செயல்களால் அதிமுகவை வீழ்த்தி அந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்பது பகல் கனவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அடுத்தவர் முதுகில் ஏறி பயணிக்கும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூய சக்தி என்று சுயத்தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்டதாக குறிப்பிட்ட அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க தாவேகா விலை கேட்டதாகவும் பதிவிட்டுள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே கட்சியில் இணைத்திருப்பதை குறிப்பிட்ட அவர் இந்த கண்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று தாவேகாவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு எனச் சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிப்பதாக மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடகம் ஆடுவது யார் என்பதை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் மூவர் தாவேகாவில் இணைந்தது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். அதற்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ள மாணிக்கம் தாக்கூர் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெளிப்படையாக தாவேகாவில் சேர்ந்திருப்பதாகவும் இது மக்கள் முன்னிலையில் நடந்த அரசியல் முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் டெல்லி அதிகாரத்துடன் சேர்ந்தது யார் விளையாடினார்கள் என்றும் மக்களின் ஆட்சியை காப்பாற்ற யார் நின்றார்கள் என்பதை தமிழ்நாடு அறியும் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மதுரையில் சிறுவன் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை குற்றவாளிகள் தடையின்றி செயல்படுவதாகவும் தாவேக அரசு இன்னும் கொண்டாட்ட மனநிலையிலேயே உள்ளதாகவும் சாடினார். மரக்காணம் சிறுமி வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி தனது ஆட்சியில் நடக்கும் எந்த பிரச்சனைகளையும் கண்டுகொள்ளாமல் முதல்வர் பதவியில் பொம்மை போல அமர்ந்திருக்கும் விஜய்க்கு ஆள என்ன தகுதி இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண்களுக்கு அரணாக இருப்பேன் என்ற முதல்வரின் வீர வசனம் என்ன ஆனது எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுக்க முதல்வர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என்று புதிய தலைமுறையில் பெருஞ்செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்று வினவியுள்ள அவர் தேர்தலுக்கு முன்பு வீரவசனங்களை பேசிய முதல்வர் விஜய் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது கண் துடைப்புக்காக கூட்டத்தை நடத்தி அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது என்றும் நிலைமையின் தீவிரத்தை அரசு உணர வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். குற்றச் செயல்களுக்கே போதைப் பொருள் பயன்பாடே காரணம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப் பொருட்களை ஒழிப்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குற்ற செயல்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்பாடு தான். எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எல்லாமே அட்ரஸ் பண்ணாதான் குற்றங்கள் குறையும். எங்க தரப்புல முதலமைச்சர் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த மாதிரி குற்ற செயல் நடக்கிறப்ப அவர் பர்சனலா தலையிட்டு ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு ஒரு சுதந்திரமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த போதை மருந்துகளோட கட்டுப்பாட்டை, அவங்களோட சப்ளையை, அவங்களோட சேல்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இந்த மாதிரி குற்ற செயல்கள் குறையுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்தப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்த விவகாரத்தில் தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நியாயமான வெளிப்படையான விசாரணை நீங்க மேற்கொள்ளுங்க. யாரும் எந்த பிரஷரும் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ, என்ன உண்மையோ அதை நீங்க அங்க போய் விசாரிச்சுட்டு சொல்லுங்க. நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு
ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் உத்தரவில் சொல்கிறேன், நியாயமான இந்த விசாரணை நடக்கும். தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்சிக்கு வந்த 10 நாட்களில் எப்படி எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் என்று விஜய்க்கு அவகாசம் கொடுங்கள் என குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனாலதான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ள நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா, இத்தனை வருடங்களாக நீங்க மாத்தி மாத்தி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால ஒன்னும் பண்ண முடியல. இப்பதானே வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. காக்ரோச் ஜனதா கட்சி சமூக ஊடக இயக்கத்திற்கு எதிராக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இவ்வியக்கம் நீதித்துறையின் நற்பெயரை கெடுப்பதாக வழக்கறிஞர் வாதிட்ட போது இதனை உணர்ச்சி வசப்பட்டு அணுக வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறினர். போலி சட்டப்படிப்புகள் மற்றும் நீதிமன்ற விவாதங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் கூறிய போது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கூறினர். ராகுல் காந்தி தேசத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை விமர்சித்து கருத்து தெரிவித்திருந்த ராகுல் காந்தி, பிரதமர் மோடி விலைவாசி உயர்வுக்கான மனிதர் என்று குற்றம் சாட்டியிருந்தார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அளிக்கும் பிரதமர் மற்ற நேரங்களில் மக்களின் பாக்கெட்டுகளில் கை வைக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனை விமர்சித்த பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா, முட்டாள்தனமான, முதிர்ச்சியற்ற, அராஜகமான அரசியல்வாதி என்று ராகுல் காந்தியை கடுமையாக சாடியிருந்தார். பிற உலக நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை மிகவும் குறைவாகவே உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதாரம் குறித்து அச்சம் வேண்டாம் என்று நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் சிட்பி எனப்படும் சிறு தொழில் வளர்ச்சி வங்கி கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன், இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக உள்ளதாகவும், எனவே தேவையற்ற அச்சங்களை பரப்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வசூல், வாகன விற்பனை மற்றும் கடன் வளர்ச்சி ஆகியவை உள்நாட்டு தேவை வலுவாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். மேற்காசிய போரால் சில சவால்கள் எழுந்துள்ளது உண்மைதான் என்றும், ஆனால் அவற்றை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தொடர்ச்சியாக எரிபொருள் விலை உயர்த்தப்படுவதால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என தகவல்கள் பரவும் நிலையில் அமைச்சரின் விளக்கம் வெளியாகியுள்ளது.